Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Grow Younger with MAHA சேனலில் வந்து பியூட்டி, ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், DIY, ஹோம் ரெமெடிஸ், ஷாப்பிங் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். ஸோ பியூட்டி ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து ஹேர் ஃபால், நிறைய முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து முடி வந்து ட்ரையாக இருக்கும், ஒரு ஷைனியாக ஹெல்தி லுக் இருக்காது, அவங்களும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் மாஸ்க் வேறு யாருக்கெல்லாம் போடலான்னு பார்த்திங்கன்னா, ஒரு மாதிரி சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு ஹேர் வந்து க்ரே ஹேர் வர்றது, நிறைய முடி பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுக்கு ஒரு 25-30 வயசுலேயே வந்து க்ரே ஹேர் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா அவங்களாம் இந்த மாஸ்க் போடலாம். ஹெல்த்தியான ஹேர் யாருக்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாஸ்க்கை வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு சூப்பரான ஒரு எஃபெக்டிவான மாஸ்க் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன பொருள்கள்லாம் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசி எடுத்திருக்கேன், செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன், பாதாம் 2 எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், வெந்தயம் எடுத்திருக்கிறேன், செம்பருத்தி பூ 2 வச்சுருக்கேன், வேப்பிலை வச்சுருக்கேன், செம்பருத்தி பூவோட இலை வச்சுருக்கேன், பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முட்டை வச்சுருக்கேன், ரோஸ் வாட்டர் வச்சுருக்கேன், தயிர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நமக்கு நைட்டே வந்து நான் வந்து பாசிப்பயிரும் கடலைப்பருப்பும் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த ஐட்டம்ஸ் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி ஒரு பேக் தயாரிக்க போகிறோம். ஸோ இந்த பொருள்களில் வந்து துளசி வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். அது வேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் சரி பண்ணும். அந்த வெந்தயம் வந்து ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஷைனிங்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு லுக் கொடுக்கறது ஹெல்ப் பண்ணும். முட்டையோட அந்த வெள்ளை கரு அண்ட் மஞ்சக்கரு, நான் வந்து இன்றைக்கி 2மே சேர்க்குறேன். உங்களுக்கு எல்லோ கரு வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மஞ்சக்கரு மட்டும் எடுத்துடலாம். ஏன்னா அந்த மஞ்சக்கருவில் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன வச்சுருக்கேன்னா ரோஸ் வாட்டர் சேர்த்துருக்கேன். ரோஸ் வாட்டர் சேர்க்குறப்போ அந்த ஸ்மெல் உங்களுக்கு கண்டிப்பாக வராது. இந்த பாசிப்பயிறு அந்த கடலைப்பருப்பு இதை வந்து நைட்டே நான் எதுக்காக ஊற வச்சுருக்கேன் அப்படின்னா, அப்போ தான் வந்து அந்த டெக்ஸ்சர்லாம் வந்து இந்த இலையெல்லாம் போடுறோம் இல்லையா, ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வர்றதுக்காக தான் அந்த வெந்தயமும் இதுவும் வந்து சேர்றப்போ அந்த பேக் வந்து நம்ம முடியில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 2வது ப்ரோட்டீன் நிறைய தேவை. நம்ம முடி வளர்ச்சிக்கே வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து ப்ரோட்டீன் தேவை. நம்ம அந்த அளவுக்கு வந்து இன்டேக் எடுத்துக்கிறோமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து நமக்கு ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு இந்த பேக்கை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நைட்டே ஊற வச்சுட்டு கருவேப்பிலை, துளசி, இந்த வெந்தயம், இங்கே அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு அங்கங்கே வந்து சொட்டை மாதிரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம். சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக போடணும், பெரிய வெங்காயம் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ சின்ன வெங்காயம் போட்டு அதில் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணணும்னா, இதை வந்து நைட்டே கூட அரைச்சிட்டு வந்து நம்ம வந்து ஒரு இரும்பு பாத்திரத்தில் வச்சு த்ரூ அவுட் த நைட்டு வந்து நம்ம விட்டுறலாம். பட் நான் வந்து இன்றைக்கி வந்து இதில் ஹென்னா சேர்க்கல, மருதாணி சேர்க்கல. இது மெயினாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பிளிட் ஹேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, முடி பிளந்து இருக்கும்ல, அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் முடி ரொம்ப ட்ரையாக இருக்கிறவங்க, அதாவது எனக்கு முடி ரொம்ப கொட்டுது, ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க அது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த பேக்கை வந்து 2 டைம்ஸ் போடணும். நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடணும். நான் ஏற்கனவே வந்து வீடியோ வந்து ரோஸ் வாட்டரை வந்து வீட்டிலே எப்படி தயாரிக்கிறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் வந்து என் ஸ்க்ரீனில் வந்து சேர்க்குறேன். ஸோ அந்த ரோஸ் வாட்டர் போடுறதுனால உங்களுக்கு அந்த எக்கோட ஸ்மெல் கண்டிப்பாக இருக்காது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த ட்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து கண்டிஷ்னர் போட தேவையில்லை. இந்த பேக் வந்து நான் இன்றைக்கி செஞ்சு காட்டிருக்கேன் இல்லையா, இந்த பேக்கை வந்து ப்ராப்பராக எப்படி வந்து நம்ம தலையில் போடணும் அப்படிங்கிறத வீடியோ வந்து நான் திருப்பி போடுறேன் நான் உங்களுக்கு. ஸோ Grow Younger with MAHA சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ப்ராப்பராக அப்ளை பண்ணுறப்ப மட்டும்தான் வந்து அதோடைய 100% வந்து ரிசல்ட் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாஸ்க்கை வந்து ரெகுலராக போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் போடுறப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் வந்து ரொம்ப பவுன்ஸியாக, ரொம்ப சில்கியாக, ரொம்ப மேனேஜபிளாக ஆகிடும். ஸோ இது 100% ஒர்க் ஆகுங்க. இந்த ஹேர் மாஸ்க் போட்டு தான் நாளைக்கு இந்த ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் என்னோடய ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த ஹேர் மாஸ்க் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வர்ற வீடியோஸில் வந்து நான் வந்து போட்டுட்ருப்பேன். இதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதுலையும் ஒரு சீக்ரெட் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னாக்கா Grow
எங்கர் வித் மஹா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வர வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். க்ரோ எங்கர் வித் மஹா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ஸோ வீடியோ போடுறப்பலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, பாய், தேங்க்யூ.